மோசேயின் தாய் தகப்பன்மார் விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் மோசேயை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். மோசே பிறந்தபோது அவர்கள் மோசேயின் மேல் இருந்த தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த விசுவாசமே மோசேயின் பெற்றோர்களை மனித அதிகாரத்தின் பயத்திலிருந்து விடுவித்தது. மனிதரின் கட்டளையை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இன்றைய அனுதின தியானம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். எபிரேயர் 11:23. இன்றைக்கு மோசேயின் தாய் தகப்பன்மார் விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் மோசேயை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் எகிப்து ஜனங்களை காட்டிலும் மிகவும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருந்தார்கள். எனவே எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி அவர்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் எல்லா ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். எனவே எகிப்தின் ராஜா பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிட கட்டளையிட்டான். இந்த சூழ்நிலையில்தான் மோசேயின் பெற்றோர்களாகிய அம்ராம் மற்றும் யோகேபெத்திற்கு மோசே பிறந்தார். இங்கு மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகுள்ள பிள்ளை என்ற கிரேக்க வார்த்தை உடல் அழகை குறிக்கவில்லை. இது தேவனின் சிறப்பு திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்தை தருகிறது. அவர்கள் மோசேயின் மேலிருந்த தேவனுடைய திட்டத்தை உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் பிள்ளை பாசத்தால் மோசேயை ஒளித்து வைக்கவில்லை. தேவனின் வாக்கு தத்தத்தை மோசேதான் நிறைவேற்றுவார் என்பதை அறிந்திருந்தபடியினால் ஒளித்து வைத்தார்கள். மோசேயின் பெற்றோர்களைப் போல நாம் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை காண வேண்டும். அதற்கு ஏற்ப அவர்களை வளர்க்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவர்கள் வாழ்க்கையை தேவ பயத்தோடு வாழ்வார்கள். தேவனுக்கு பிரியமானதை தங்கள் வாழ்க்கையில் செய்வார்கள். மோசேயின் தாய் இப்படி வளர்த்தபடியினால் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் மோசேக்கு உண்டாயிற்று. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 7:23. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அப்போஸ்தலர் 7:25. மேலும் அந்த விசுவாசமே மோசேயின் பெற்றோர்களை மனித அதிகாரத்தின் பயத்திலிருந்து விடுவித்தது. மனிதரின் கட்டளையை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.